நமஸ்காரம். மீனாட்சிதாசன் பேசுகிறேன். ஆலயம் அறிவும் பகுதி 5 மீனாட்சி அம்மன் பற்றி சொல்லிட்டு வரேன். அது நேத்திக்கு பாண்டிய தேசம் எப்படி நல்ல வளநாடாக இருந்தது, மலையத்வஜ பாண்டியன் பெயர் காரணம், காஞ்சனமாலைக்கு இருக்கிற கோவில், மலையத்வஜ பாண்டியனும் காஞ்சனமாலையும் சேர்ந்து புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணுறா அப்படிங்கிறதோட நேற்று பாட்டியிருந்தேன். இன்றைக்கி அதுலேருந்து பார்க்கணும். இப்போ புத்திர காமேஷ்டி யாகம்னு மலையத்வஜன் பண்ணுறான். அதுக்கு ஏன் பண்ணுறான் அப்படின்னா, முதல்ல வம்ச விருத்தி ஆகணும், ராஜ்ய பரிபாலனம் நடக்கணும். அதாவது தனக்கு அப்புறம் இந்த ராஜ்யத்தை யாராவது நல்லா ஆளணும். அதுக்கப்புறம் அப்பாவை புன் என்ற நரகத்திலிருந்து மீட்பவனே புத்திரன் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துக்கு புத்திரகங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். ஸோ அதனால் தன்னையும் அந்த நரகத்துக்கு போக விடாமல் தடுக்கிறதுக்காக புத்திர காமேஷ்டி யாகம் நடக்கிறான் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா புத்திர காமேஷ்டினா புத்திரி காமேஷ்டின்னு ஒன்று இருக்குமான்னு கேட்கப்படாது. என்னன்னா புத்திரியும் புத்திரகங்கிற சொல்லுக்குள்ளே அடக்கம். இப்போ சம்ஸ்கிருதத்தில் ஒரு ரூல் இருக்குது, சின்னதுக்குள்ள பெருசு அடங்கிடும். புத்திரக சின்னது, புத்திரி பெருசு. ஃபார் எக்ஸாம்பிள், 1,00,000 ரூபாய்க்கு ஒரு வைரத்தை வாங்கி 10 ரூபா டப்பாக்குள்ளே போட்டு வைக்கிறோம். அந்த 10 ரூபா டப்பா சின்ன விலை கம்மி, 1,00,000 ரூபா வைரம் விலை ஜாஸ்தி. ஸோ ஜாஸ்தியாக இருக்கிறது கம்மியாக இருக்கிறதுக்குள்ளே அடங்கிடும். ஸோ அந்த புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணி அந்த பூர்ணாகுதி முடிக்கிறான். பூர்ண ஆகுதி அந்த கடைசி யாகத்துடைய கடைசியில் பண்ணுவான். இப்போ கோவில் ஹோமம் பண்ணுறவாள்லாம் பார்த்தா கூட கடைசியில் பூர்ணாகுதி மந்திரம் சொல்லி பூர்ணாகுதி பண்ணுவான். அந்த பூர்ணாகுதி முடித்த உடனே அங்கேருந்து தக 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 தகன்னு அக்னி ஜுவாலையில் தேவர்கள்லாம் பூமாரி பொழிய, பல விதமான வாத்தியங்கள், ஆனக்க துந்துபி வாத்தியங்கள்லாம் முழங்க, வேத கோஷங்களோடைய அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டுன்னு பார்த்துட்டு இருக்க சமயத்தில் அக்னி ஜுவாலையிலேருந்து அப்படியே ஒரு அழகான குழந்தை, 3 வயசு குழந்தை அப்படியே உருவாரா. அது எப்படின்னா, ஃபஸ்ட் அப்படி அக்னினேன்னு உள்ளேருந்து ஆவிர்பவிக்கிறாள்னு வச்சுக்கோங்க. அப்படியே மேலே மெதுவாக வரா. இப்போ இதுலேயே ஒரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா, ஆவிர்பவித்தல் அப்படின்னு ஒரு இது இருக்குது. இப்போ பெருமாள் அப்படின்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க. இப்போ சிவன் இருக்கார், பெருமாள்லாம் இருக்காருன்னு பார்த்தா யார் வயத்துலையாவது பிறப்பார். ராமர்னா கௌசலையோட வயத்தில் 12 மாதம் இருந்தார், பிறந்தார். கிருஷ்ணர் தேவகியோட வயத்தில் 8 மாதம் இருந்தார், பிறந்தார். அவரெல்லாம் வயத்தில் கர்ப்ப சம்பந்தப்பட்டு பிறக்கிறார். ஆனால் அம்பாளோ மகாலட்சுமியோ தேவிகள்லாம் பார்த்தேன்னா கர்ப்ப சம்பந்தமே இருக்காது, ஆவிர்பவிப்பாள். இப்போ திருச்சானூரில் போய் பத்மாவதி தாயார் தாமரையில் ஆவிர்பவிச்சா. ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் துளசி மாடத்துக்கு கீழே ஆவிர்பவிச்சா. அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர கர்ப்ப சம்பந்தம் இருக்காது. அதனால இப்போ அம்பாள் இப்போ அக்னி குண்டத்திலேருந்து வரா. இதை அப்படியே என்ன லலிதா சஹஸ்ரநாமம் சொல்றது, சித்தக்னி குண்ட சம்பூதா தேவகாரி சமுத்தியத்தான்னு சொல்லி அந்த அக்னி குண்டத்திலேருந்து அம்பாள் வரத சஹஸ்ரநாமம் சொல்றது. இதில் சஹஸ்ரநாமத்தில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணுறது என்னன்னா, ஏதாவது பெருமாளை வர்ணனை பண்ணுறேள், ஏதாவது ஒரு தெய்வத்தை வர்ணனை அப்படியே அழகாக அனுபவிச்சுன்னு வரேள் அப்படின்னா பாதத்திலேருந்து ஆரம்பிப்பா, கணுக்கால்லேருந்து ஆரம்பித்து தலைக்கு போவா. இப்போ திருமாலையில் ஆழ்வார் பெருமாளுடைய பாதத்திலேருந்து ஆரம்பித்து தான் திருமுடி வரைக்கும் போகிறார். ஆனால் லலிதா சஹஸ்ரநாமம் எப்படி சொல்கிறது, அதுவும் முக்கியமாக ஸ்திரீ தேவதைகளுக்கு கற்பூரஹாரத்தை காட்டும் போது கூட பாதத்திலேருந்து தான் காமிப்பா. ஆனால் லலிதா சஹஸ்ரநாமம் எப்படி சொல்கிறது, அம்பாளை ஃபஸ்ட்டு தலையிலேருந்து ஆரம்பித்து பாதம் வரைக்கும் வர்ணிக்கிறது. ஏன் அப்படி வர்ணிக்கிறது அப்படின்னா, அம்பாள் ஆவிர்பவிச்சான அக்னி குண்டத்திலேருந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சது தலை தான். அதனால ஃபஸ்ட்டு அந்த வசின்யாதி வாக் தேவதைகள் ஃபஸ்ட்டு எதை பார்த்தாலோ அதுலேருந்து ஆரம்பித்தா ஸ்தோத்திரம் பண்ண. ஸோ அதனால் லலிதா சஹஸ்ரநாமம் ஃபஸ்ட்டு பாட்டு வர்ணனை பாட்டு போலாம் உச்சி முதல் உள்ளங்கால் வரை தான் இருக்குமே தவிர உள்ளங்கால் முதல் உச்சி வரை இருக்காது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அம்பாள் அப்படியே அங்கேருந்து அத்தனை வேத கோஷங்களும் மங்கள இசைகளும் எல்லாம் தேவர்கள்லாம் பூமாரி பொழிய அங்கேருந்து அம்பாள் அப்படியே கொஞ்சமாக ஆவிர்வரிக்கிறா. திருமுக மண்டலம் தெரியறது, கண்கள் தெரியறது, அப்படியே கழுத்தில் போட்டுருக்க ஆபரணங்கள்லாம் தெரியறது. அப்படியே கொஞ்சமாக தெரிஞ்சுட்டு அப்படி பட்டு பீதாம்பரத்தோட அம்பாள் வரா. ஒரு சின்ன 3 வயசு குழந்தையாக தான் அம்பாள் அக்னிகுண்டத்திலேருந்து வரா. பார்த்த உடனே எல்லாருக்கும் அப்படியே கண்ணை பறிக்கிற ஒளி. நான் பச்சை டார்க் கிரீன் திரும்பி. இப்போ எல்லாரும் தப்பாக புரிஞ்சிருக்க, மீனாட்சி அப்படின்னா கிளிப்பச்சையோட கம்பேர் பண்ணுவான். மீனாட்சிக்கும் கிளிப்பச்சைக்கும் சம்மந்தமே கிடையாது. அது ஒரு மிஸ்டேக். இது
முத்துசாமி தீட்சிதர் கிருத்தியில் எடுக்கிறார். மீனாட்சி முதம் தேகியில் மரகத சாயேன்னு எடுக்கிறார். அப்படின்னா டார்க் பச்சை கலர் தான் அம்பாள். இப்போ ஷியாமலைன்னு அம்பாளுக்கு பேர் மீனாட்சிக்கு. ஷியாமலைனா கருப்புன்னு அர்த்தம்னா கரும் பச்சை, அந்த கலரில் தான் அம்பாள் இருக்கா. அப்படியே அந்த அக்னிகுண்டத்துலேருந்து வரும்போது எல்லாரும் சந்தோஷம். ஆனால் ஒருத்தனுக்கு வருத்தம். ராஜ்ய பரிபாலனம் பண்ணணுங்கிறதுக்காக மலையத்வஜன் பண்ணுறான். எதுக்கு? புத்திரன் வேணும். புத்திரன் தான் அந்த காலத்தில் நாட்டு ஆழ்வா, அதாவது பையன் தான் நாட்டு ஆள்றது அந்த காலத்தில் வழக்கம். இவன் புத்திரன் வேணும்னு யாககுண்டத்துல என்ன பண்ணா, புத்திரியானா வந்திருக்கா. இப்போ அம்பாளானா வந்திருக்கா. அம்பாள்னு தெரியலை, அஃப்கோர்ஸ் யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு பெண் குழந்தைன்னா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு உடனே சடக்குன்னு வருத்தப்பட்டது மலையத்வஜ பாண்டியன். அதை விட ஒரு பெரிய வருத்தம் என்னன்னா, அம்பாளுக்கு 3 ஸ்தனங்கள் இருந்தது பிறக்கும் போதே. அதாவது அங்கே அக்னிகுண்டத்தில் வரும்போது 3 ஸ்தனங்கள், 3 மார்பகங்கள் இருந்தது. இது என்னடா அது இயற்கைக்கு மாற ஒரு விசித்திரமாக இருக்கே, 2 ஸ்தனங்கள் தானே இருக்கணும், இதில் 3 ஸ்தனங்கள் இருக்கேன்னு சொல்லி 2வது வருத்தம் வந்து உனக்கு. இது ஒரு வேடிக்கையான விஷயம். அதாவது என் குருநாதர்கிட்ட வந்து நான் இது லலிதா சஹஸ்ரநாமம் கற்றுன்னும் போது அவர்கிட்ட கேட்டேன். அதில் வந்து ஸ்தனபாரதனன் மத்திய பட்டபந்த வழித்திரையான இருக்கும். அதாவது ஸ்தனங்களுடைய பாரம் தாங்காமல் அம்பாளுடைய இடுப்பில் வந்து 3 பட்டைகள் வந்து ஃபார்ம் ஆனதாக அதில் இருக்கும். நான் கேட்டது, எதுவாக இருந்தாலும் அம்பாள் ஒரு ஸ்திரீயோடைய ஸ்தனங்களை பற்றி இப்படி டைரெக்டாக ஒரு இதில் நாமாவாக சொல்லுவாளா அப்படின்னு வந்து நான் கேட்டபோது அவர் சொன்னார், நம்ம வந்து ஒரு நம்ம லோக விஷயங்களில் பார்க்குறோம். எதுவாக இருந்தாலும் இப்போ அம்பாளை வந்து ஒரு நார்மல் பெண்ணாக பார்க்குறோம். அம்பாள் வந்து ஜகத்துக்கே ஜெகன் நாயகி. அவ இந்த லோகமே அவள் உடம்புலக்குள்ள அத்தனையும் அடக்கம். அந்த பிரபஞ்சத்துலேயே எவ்வளோ ஃபுல்லாக பறந்து விரிஞ்சிருக்கா. அதில் அவளோட உடம்புல எந்த பிளானட் வந்து ஸ்தனமோ, எந்த பிளானட் இன்னொரு பிளானட்டோட மோதித்து எந்த பிளானட்டோடைய அந்த வேவ்ஸ் எல்லாம் தாங்காமல் ஒரு 3 லேயர் வந்ததோ யாருக்கடா தெரியும் அப்படின்னார். ஸோ அது ரொம்ப ஹை லெவல் கான்செப்டாக நம்ம பார்க்கணும். நம்ம வந்து சாதாரண நம்மளும் ஒரு மனுஷன், அம்பாலும் ஒரு மனுஷன் அப்படின்னு அது வந்து இந்திரன் வந்து தப்பாக புரிஞ்சுட்டான். அந்த கதையை வந்து நம்ம பின்னாடி சொல்கிறேன். இப்போ வந்து அம்பாள் அந்த அதுலேருந்து அக்னிகுண்டத்துலேருந்து தகன்னு கருப்பச்சை கலரில் அம்பாள் வரா. இன்றைக்கி இந்த கரும்பச்சையில் உங்களுக்கெல்லாம் இன்னொரு போனஸ் என்னென்னா, இந்த கரும்பச்சை கலர் அப்படியே மீனாட்சியோட மூல விக்கிரகத்தில் போய் சேவிச்சிடலாம். மூலவர் இருக்கானோன்னு சன்னதிக்குள்ளே அந்த மேனி ஃபுல்லாகவே மரகத மேனியால் ஆன அம்பாள், ஆனால் கரும்பச்சையான அம்பாள் தான் அந்த கோவிலில் இருக்கா. வந்தோடனே அம்பாள் வாய் திறந்து பேசுகிறா. ஹே காஞ்சனமாலையா, ஞாபகம் இல்லையா என்ன அப்படிங்கிறா. அவளுக்கு ஞாபகம் இல்லை. என்னது குழந்தை வந்து என்னை பார்த்து பேசுறது, ரொம்ப சந்தோஷம் அவளுக்கு. பெண் குழந்தை வந்திருக்கு, மடியில் வந்து உட்காந்துருக்கா, சந்தோஷம் தானே. அப்போ சொல்கிறா, போன ஜென்மத்தில் அம்பாளே வாய் திறன்னு சொன்ன, பூர்வ ஜென்மத்தில் காஞ்சனமாலை தவம் பண்ணுறா. தவம் பண்ணும்போது அம்பாள் வந்து ஒரு 3 வயசு பெண் குழந்தையா வந்து அவளுக்கு காட்சி கொடுக்குறா. அந்த 3 வயசு பெண் குழந்தைய பார்த்த உடனே காஞ்சனமாலைக்கு ரொம்ப பிடிச்சி போய் என்ன வரம் வேணும்னு கேட்ட உடனே, ஒன்ன மாதிரி 3 வயசுல ஒரு குழந்தை எனக்கு ஒன்ன மாதிரியே இருக்கணும் அப்படின்னு கேட்ட உடனே அம்பாள் சொன்னா, என்ன மாதிரிலாம் சான்ஸ் கிடையாது, நானே வந்து உனக்கு வந்து மகளா பிறக்கிறேன்னு சொல்லி அது அந்த அவ போன ஜென்மத்தில் கொடுத்த வரத்துனால தான் அம்பாள் இந்த ஜென்மத்தில் 3 வயசு பெண் குழந்தையா வந்து வரா. மலையத்வஜனுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், குழந்தையே இல்லாத எனக்கு ஒரு குழந்தை இருக்கே. ஆனால் முதல் வருத்தம் பெண் குழந்தையா போயிடுத்து. 2வது வருத்தம் ஸ்தனங்கள் வந்து 3 ஸ்தனங்களாக இருக்கே அப்படின்னு சொல்லி 2 வருத்தம். இப்போ வானத்திலேருந்து அஷரீரி அப்படி அது ஒரு வாக்கு வந்து ஒலிக்கிறது. அப்படின்னா அஷரீரினா ஷரீரம்னா உடம்பு, ஷரீரினா ஷரீரம் இல்லாததுக்கு அஷரீரின்னு அர்த்தம். ஷரீரம் இல்லாத அஷரீரி வந்து வானத்திலேருந்து ஒலிக்கிறது. ஹே மலையத்வஜ பாண்டியா, இவளை சாதாரண பெண் குழந்தையா நினச்சின்றாத, இவ தான் அம்பாள் சாக்ஷாத் லலிதா பரமேஸ்வரியோட அவதாரமாக வந்து பிறந்திருக்கா. இவளை வந்து பெண் குழந்தைன்னு நினைக்காத, ஆண் குழந்தைகளுக்கெல்லாம் மிஞ்சின பெண் குழந்தை இவ. ஆனால் ஆண் குழந்தை மாதிரியே வளர்த்து ஆண் குழந்தைகள் மாதிரியே பட்டாபிஷேகம் பண்ணி வை அப்படின்னு சொல்கிறது. கவலைப்படாத, 3வது ஸ்தனம் வந்து அவளுக்கு ஏற்ற மணாளன் பார்த்த உடனே அவளுடைய 3வது ஸ்தனம் மறைஞ்சு போகும். அந்த ஸ்தனம் மறையிறதே ஒரு சிக்னலாக வச்சுட்டு யாரை பார்த்தோன்னே அந்த ஸ்தனம் மறையிறதோ அவருக்கே இவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துடும்னு சொல்லி இந்த அஷரீரி வாக்கு சொல்கிறது. உடனே மலையத்வஜ பாண்டியனுக்கு ஏக சந்தோஷம். ஆஹா, இப்படி ஒரு தவம் இருந்து ஒரு குழந்தைய வந்து நம்ம பெற்றிருக்கோமா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம். ஊரையே கூட்டுறான். பேர் வைக்கணுமே குழந்தைக்கு, தடாதகை அப்படின்னு பேர் சூட்டுறான்.
வசிஷ்டர் வாமதேவ ரிஷிகள்லாம் வரா, அத்தனை பேரும் புடை சூழ ராஜ்யமே அப்படியே கோலாகலப்படுறது. ஏன்னா இத்தனை வருஷமாக குழந்தை இல்லாத மன்னனுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லி ஊரே கோலாகலப்பட்டுன்னு ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறா. அப்புறம் தடாதகை பிராட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வளரா. அவளுக்கு மீனாட்சிங்கிற பேர் பிற்காலத்தில் வரப்போகிறது. மீன் அப்படின்னா மீன், அக்ஷி அப்படின்னா கண்கள்னு அர்த்தம். மீனாட்சின்னு அப்படின்னா மீன்களை போல கண்கள் உடையவள் அப்படின்னு அர்த்தம். அதாவது இப்போ மீனுக்கு பார்த்தேன்னா ஐலாஷ், அதாவது கண் இமை கிடையாது. அந்த இமை இல்லாமல் அந்த மீன் நாள்புறம் பார்த்துட்டே இருக்கும். அதே மாதிரி தான் குட்டி போட்டாலுமே அந்த முட்டைகளை தன்னால் கண்ணாலேயே பார்த்து ரட்சிக்கும். அதை போலவே அம்பாளும் கண் மூடாமல் இரவு பகலாக தங்களுடைய குழந்தைகள் எல்லாம் நாள்புறம் பார்த்தே அவளை ரட்சிக்கிறதுனால அம்பாளுக்கு மீனாட்சின்னு பேர். மீனலோச்சனி, மீனாட்சி அப்படின்னு பேர். அம்பாளுக்கு இதே மாதிரி நிறைய பெயர்களும் இருக்குது. பச்சை தேவி, மரகதவல்லி, தடாதகை பிராட்டி, அபிஷேகவல்லி, அபிராமவல்லி, கயற்கண் குமாரி, கற்பூரவல்லின்னு சொல்லி நிறைய பேர் அம்பாளுக்கு மீனாட்சிக்கே இருக்குது. இதெல்லாம் பேரெல்லாம் பாருங்க, அவ்வளோ அழகழகாக தமிழில் பேர்லாம் இருக்குது. இப்படிலாம் பேர் வைக்கலாம் குழந்தைகளுக்கு. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான மாணிக்கவல்லின்லாம் பேர் இருக்குது அம்பாளுக்கு. இந்த மாதிரி நிறைய பெயர்கள் சூட்டி அம்பாள் வளர்ந்துட்டு வரா. அம்பாள் வில் வித்தை, வாழ் வித்தை, எல்லா வித்தையும் கத்துண்டு நன்னா வளர்ந்துட்டு வரா. இதோட இன்னைக்கு நிப்பாட்டிக்கிறேன். நாளைக்கு மீனாட்சி பட்டாபிஷேகமும் அம்பாளோட திக்விஜயத்தை பற்றி நாளைக்கு சொல்கிறேன்.